Unit 6 Software Engineering Solutions பார்க்கலாம். Which of the following is not one of the principles of good coding? இந்த questionக்கு எடுத்திருக்க reference வந்து பார்த்தீங்கன்னா Software Engineering Roger Pressman book 8th editionல part 2 modelingனு chapter 7ல principles that guide practiceனு ஒரு chapter இருக்கும். அதில் 7.3.4ல construction principlesனு ஒரு டாபிக் இருக்கு. அதுலேருந்து எடுத்திருந்தேன். Coding principles என்றது என்னன்னா these principles guide the coding task are closely aligned with programming style, programming languages and programming methods. So என்னென்ன principlesன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன் பிரின்சிபல்ஸ், அதாவது நீங்கள் ஒரு கோட் எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பிஃபோர் யூ பிகின் கோடிங் அப்படின்ட்டு ஒரு விஷயம் செய்ய சொல்லியிருப்பாங்க. கிரியேட் யூனிட் டெஸ்ட்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் உங்களுக்கு இருக்கும். கிரியேட் அ செட் ஆஃப் யூனிட் டெஸ்ட் தட் வில் பி அப்ளைட் ஒன்ஸ் த காம்போனன்ட் யூ கோட் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இது வந்து ப்ரிப்பரேஷன் பிரின்சிபல்ஸில் வர்றதுனால பிஃபோர் யூ பிகின் கோடிங்ன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த பிரின்சிபல்ஸ் தான், இது இருக்குது, அதனால் இதை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம். அடுத்தது கோடிங் பிரின்சிபல்ஸ்ன்னு இருக்குது. ஆஸ் யூ பிகின் ரைட்டிங் கோட் பி ஷுவர் நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு. கிரியேட் விஷுவல் லே அவுட் தட் எய்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு போட்டிருப்பாங்க செகண்ட் ஆப்ஷனில். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் அ விஷுவல் லே அவுட் இண்டென்டேஷன் அண்ட் பிளாங்க் லைன்ஸ் தட் எய்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு அதில் இருக்கும். ஸோ இந்த பிரின்சிபலும் இட் இஸ் இன்க்ளூடட். அடுத்தது ரைட் செல்ஃப் டாக்குமெண்டிங் கோட் நாட் ப்ரோக்ராம் டாக்குமெண்டேஷன் இருக்குது. இங்கே ரைட் கோட் தட் இஸ் செல்ஃப் டாக்குமெண்டிங்னு கொடுத்துருக்காங்க தான், ஆனால் ப்ரோக்ராம் டாக்குமெண்டேஷனை பற்றி எதுவுமே இங்கே மென்ஷன் ஆகலை, அதனால் இது அண்டர் டவுட். அடுத்தது we have validation principles. After you have completed your first coding pass நீங்கள் செய்ய வேண்டியது refactor the code after you complete the first coding passனு கொடுத்துருக்காங்க தேர்ட் ஆப்ஷனில். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா refactor the codeன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ after you have completed the first coding pass refactor the code அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த பாயிண்ட்டும் வந்து it is included in principle. அடுத்தது வந்து டெஸ்டிங் பிரின்சிபல்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் ஒரு 3 பிரின்சிபல் கொடுத்துருப்பாங்க. ஆக மொத்தத்தில் இது மூணுமே வந்து உங்களுக்கு டைரக்ட்லி இட் இஸ் தேர், பட் இந்த பார்ட் இல்லைன்றதுனால வி ஆர் மார்க்கிங் ஆப்ஷன் 4 டு பி த ரைட் ஆன்சர். இட் இஸ் நாட் ஒன் ஆஃப் த பிரின்சிபல்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஒருவேளை அவங்க இங்கேயோட நிறுத்தியிருந்தாங்கன்னா 4மே இருக்கு, இங்கேயோட நிறுத்தலைன்றதுனால இதை தான் ராங்னு சொல்லி நம்ம ரைட் ஆன்சர்னு மார்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் P இஸ் த ரிஸ்க் ப்ராபபிலிட்டி, L இஸ் த லாஸ், then risk exposure is computed as என்ன ஃபார்முலான்னு கேட்டிருக்காங்க. ரிஸ்க் இம்பேக்டை வந்து எப்படி அசஸ் பண்ணுறதுன்றதுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. The overall risk exposure RE is determined using the following relationship. Risk exposure is equal to P into Cன்னு கொடுத்துருக்காங்க, where P is the probability of occurrence for a risk. அதாவது ரிஸ்க் ப்ராபபிலிட்டியை இங்கே அதே Pன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காஸ்ட் டு த ப்ராஜெக்ட் ஷுட் த ரிஸ்க் அக்கர் அப்படின்றது வந்து சீன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிஸ்க் அக்கர் ஆச்சுன்னா அதனால் ஏற்படக்கூடிய செலவுகள், அதுதான் காஸ்ட் டு த ப்ராஜெக்ட் ஷுட் த ரிஸ்க் அக்கர்ன்றது. இப்போது இது எதை மீன் பண்ணுதுன்னா இட் எக்ஸாக்ட்லி மீன்ஸ் த லாஸ். ஸோ லாஸை தான் வந்து இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல RE ஈக்குவல் டு P இன்ட்டு சிக்கு பதில் RE ஈக்குவல் டு P இன்ட்டு எல்னு நம்ம மார்க் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 வில் பி த ரைட் ஆன்சர். ஸோ ரிஸ்க் அக்கர் ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய காஸ்ட், அதை தான் வந்து நம்ம லாஸ்னு சொல்கிறோம். ஸோ அதனால் we are equating this C to L. நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is a technique used for component wrapping? காம்போனன்ட் அடாப்டேஷன் பற்றி பார்ப்போம். ஈவன் ஆஃப்டர் அ காம்போனன்ட் ஹேஸ் பீன் குவாலிஃபைட் ஃபார் யூஸ் வித்தின் அன் அப்ளிகேஷன் கான்ஃப்ளிக்ஸ் அக்கர் ஆகும். இந்த கான்ஃப்ளிக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு காம்போனன்ட் ரேப்பிங்னு ஒரு அடாப்டேஷன் டெக்னிக் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சாஃப்ட்வேர் டீமுக்கு வந்து இன்டர்னல் டிசைனுக்கும் காம்போனன்ட் கோடுக்கும் ஃபுல் ஆக்சஸ் இருக்கிற பட்சத்தில் ஒயிட் பாக்ஸ் ரேப்பிங் அப்ளை பண்ணுவாங்க. திஸ் எக்ஸாமின்ஸ் the internal processing details of the component and makes code level modifications to remove any conflict. So white box wrapping என்றது conflict remove பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது, in code level modificationல இருக்கு. அடுத்தது grey box wrapping என்றது when the component library provides a component extension language or API that enables conflicts to be removed or masked. So இந்த பார்ட்டுக்கு நம்ம grey box wrapping யூஸ் பண்ணுறோம்.
Black box wrapping என்றது requires the introduction of pre and post processing at the component interface to remove or mask conflicts. You must determine whether the effort required to adequately wrap a component is justified or whether a custom component should be engineered instead. அப்படின்றத decide பண்றது இந்த black box wrapping. இப்போ இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு. So component wrapping ல involve ஆகிற option வந்து option number 2 clear box wrapping. Option number 2 will be the right answer. இத பத்தி நீங்க தெரிஞ்சிக்கணும்னா clear box specification புக்ஸ்ல தேடினீங்கன்னா அத பத்தி சில டீடைல்ஸ் இருக்கும். Next question. The cyclomatic complexity metric provides the designer with information regarding the number of cycles, errors, independent logical paths, statements ஆன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றியான ஒரு டீட்டெயில் பார்ப்போம். Cyclomatic complexity is a metric that provides a quantitative measure of the logical complexity of program. It's a useful metric for predicting those modules that are likely to be error prone. When used in the context of basis path testing method, the value computed for cyclomatic complexity defines the number of independent paths in the basis set of a program. In the metric provides the designer with information regarding the number of independent logic paths in the program. So logic complexity பத்தி measure பண்றதுன்னு சொல்லிட்டாங்க, இந்த இடத்துல independent pathன்னு சொல்லிட்டாங்க. So option number 3 will be the right answer. It provides an upper bound for the number of tests that must be conducted to ensure that all statements have been executed at least once. Next question. Given below are two statements. Software testing must be recognized as a significant effort and its planning must begin at the earliest possible time. The cost of software testing is an important contribution in determining overall software development cost. இந்த ஸ்டேட்மெண்ட் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பை ரிச்சர்ட் ஸ்கிமிட்னு ஒரு புக் இருக்குது, அது சாப்டர் 8 சாஃப்ட்வேர் ரெக்வயர்மெண்ட்ஸ் அனாலிசிஸ் ப்ராக்டிஸ்லேருந்து எடுத்திருக்கிறாங்க. சாஃப்ட்வேர் டெஸ்டிங் மஸ்ட் பி ரெகக்னைஸ்ட் அஸ் அ சிக்னிஃபிகண்ட் எஃபர்ட் and its planning must begin at the earliest possible time என்றது அதில் இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். So it is true. While the software requirements are being analyzed, evaluated and formalized, the challenges to testing and qualifying the product must be identified. Product qualification section of specifications identifies the analysis, inspection, demonstration and test methods that will be used to confirm requirement satisfaction based on test results. அது கூட கொடுத்திருக்க அடுத்த பாயிண்ட், the cost of software testing is an important contribution in determining overall software development cost. So இதுவும் true statement. Based on the first and the final statement from the particular content, we are marking option number 1. Both statement 1 and statement 2 are true to be the right answer. Next question. Which of the following need not be assessed during unit testing? So இங்க ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதுனால இதில் ஒன்று தான் தேவை, மீதி 3 தேவையில்லைன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, யூனிட் டெஸ்டிங்னா என்ன? திஸ் ஃபோக்கஸஸ் வெரிஃபிகேஷன் எஃபர்ட் ஆன் த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் சாஃப்ட்வேர் டிசைன். அது ஒரு காம்பனண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு மாடியூலாக இருக்கலாம். It focuses on internal processing logic and data structures within boundaries of a component. Selective testing of execution paths is an essential task during the unit test. Tests focus on each component individually, ensuring that it functions properly as a unit. So அது கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதான்றதை டெஸ்ட் பண்ணுறது. It tends to focus on the algorithmic detail of a module and data that flow across the module interface. என்ன அசஸ் பண்ணுறாங்க யூனிட் டெஸ்டிங்லன்னு பார்த்தீங்கன்னா அல்காரிதமிக் பர்ஃபார்மன்ஸை தான் அசஸ் பண்ணுறாங்க. அந்த அல்காரிதமிக் டீட்டெயிலில் அது ஃபோக்கஸ் பண்ணுது. அப்படின்னா என்ன செய்யணுமோ அது செய்தான், அந்த அல்காரிதம் எஃபிஷியண்ட்டாக இருக்கா, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதான்னு செக் பண்ணுது. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்கக்கூடியது இட் இஸ் அசஸிங் அல்காரிதமிக் பர்ஃபார்மன்ஸ். இதை அசஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம எடுத்துட்டா இது 3த்தையுமே அதை அசஸ் பண்ணலைன்னு இந்த நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ பிசிடியை இன்க்ளூட் பண்ணுற ஆப்ஷன் நம்பர் 4 will be the right answer. ஸோ ஒன்லி ஏ இஸ் அசிஸ்ட். சரி, மற்றதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு மாடியூல் இன்டர்ஃபேஸ்ன்னு எடுத்துக்கோங்க. The module interface is tested to ensure the information properly flows into and out of the program unit under test.
Local data structures are examined to ensure the data stored temporarily maintains its integrity during all steps in an algorithmic execution. All independent paths through the control structure are exercised to ensure that all the statements in a module have been executed at least once. Boundary conditions are tested to ensure that the module operates properly at boundaries established to limit or restrict processing. Finally, all error handling paths are tested. So, error handling paths, independent paths, boundary conditions, local data structure எல்லாமே இந்த மாடியூல் ரிலேட்டடா டெஸ்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க எதுல அது ஃபோக்கஸ் பண்ணதுன்னா the data that flow across the module interface தான் சொல்லுங்க. இன்டர்ஃபேஸ் மூலமா கிராஸ் பண்ற டேட்டாவை தான் அது டெஸ்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்களே தவிர not the module interface. So module interface என்ன டெஸ்ட் பண்றாங்கன்றதெல்லாம் you have error handling and execution paths. Next question, match list 1 with list 2. First நம்ம white box testing பார்ப்போம். White box testing designs test cases based on analysis of some aspect of source code and it is based on some heuristic. ஸோ அதில் ரெண்டு இது கவர் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ஃபால்ட் பேஸ்ட் டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து சில விதமான ஃபால்ஸ் டிடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. கவரேஜ் பேஸ்ட் டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து இட் அட்டெம்ப்ட்ஸ் டு எக்ஸிக்யூட் சர்டன் எலமெண்ட்ஸ் ஆஃப் அ ப்ரோக்ராம். ஸ்டேட்மெண்ட் கவரேஜாக இருக்கலாம், கண்டிஷன் கவரேஜாக இருக்கலாம், பிரான்ச் கவரேஜாக இருக்கலாம், பாத் கவரேஜாக இருக்கலாம். இங்கே கண்டிஷன் கவரேஜ்னு ஒரு டேர்ம் இருக்குது ஏல. அப்போ ஏ வந்து எதோட மேப் ஆகுதுன்னா ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் 3யோட மேப் ஆகுது. A3 ரெண்டு ஆப்ஷனில் இருக்குது, மற்ற ரெண்டுத்தையும் வெளில எடுத்துருவோம். அடுத்தது வந்து பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் பார்ப்போம். டெஸ்ட் கேசஸ் ஆர் டிசைன் ஃப்ரம் அன் எக்ஸாமினேஷன் ஆஃப் இன்புட் அவுட்புட் வேல்யூஸ் ஒன்லி அண்ட் நோ நாலேஜ் ஆஃப் டிசைன் ஆர் கோட் இஸ் நீடட். ஸோ இது சோர்ஸ் கோட் பேஸ் பண்ணி இருக்குதுன்னா இது வந்து இன்புட் அவுட்புட் வேல்யூஸை பேஸ் பண்ணி இருக்குது. இதில் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஈக்குவலன்ஸ் கிளாஸ் பார்ட்டிஷனிங். இதில் வந்து the domain of input values to a program is partitioned into a set of equivalence classes such that behavior of the program is similar for every input data belonging to the same equivalence class. So அந்த மாதிரி பிரித்து செய்யறது. Boundary value analysis வந்து leads to selection of test cases at the boundaries of the different equivalent classes. So equivalent classes ன்ட்டு பிரித்து வச்சிடுறாங்க. அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூவை அதில் டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதோட பவுண்டரி வேல்யூஸை பவுண்டரி வேல்யூ அனாலிசிஸில் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஈக்குவலன்ஸ் கிளாஸ் பார்ட்டிஷனிங் என்ற B maps to 1 black box testing. So B is mapping to 1. B1, so option 4 கிடையாது, option 2 will be the right answer. அடுத்தது we have performance testing. This is carried out to check whether the system meets non-functional requirements. இதில் 3 testing நம்ம பார்க்குறோம். Stress testing evaluates system performance when it is stressed for short periods of time. அடுத்தது volume testing. It is used to assess the behavior of the software under large data volumes. ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அதை ஹேண்டில் பண்ண முடியுமா முடியலையான்றதை பொறுத்து இருக்குது. ஸோ வால்யூம் டெஸ்டிங்னு இருக்குது சியில். இட் கோஸ் டு பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் 4. சி இஸ் மேப்பிங் டு 4. அடுத்தது ரெக்கவரி டெஸ்டிங். டெஸ்ட் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் த சிஸ்டம் டு த பிரசன்ஸ் ஆஃப் ஃபால்ஸ் ஆர் லாஸ் ஆஃப் பவர், டிவைசஸ், சர்வீசஸ், டேட்டா எக்ஸெட்ரா. அடுத்த டெஸ்டிங் பார்ப்போம். சிஸ்டம் டெஸ்ட். They are designed to validate a fully developed system to assure that it meets its requirements. So அதில் வர 3 டெஸ்டிங்கில் first we have alpha testing. It is carried out by the test team within the developing organization. Beta testing என்றது it is a testing performed by a select group of friendly customers. அடுத்தது acceptance testing. It is the testing performed by the customer to determine whether he should accept the delivery of the system. So இந்த 3 டெஸ்டிங்கில் we have alpha in D. So it maps to 2 system testing. D is mapping to 2. A and D இங்கே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது, பட் இது ரெண்டும் வந்து மாறி இருக்கு. ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 will be the right answer. இது புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்ல, எந்த புக்கில்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் 4th edition ரஜீப் மால் ஆத்தர் எழுதுந்து அந்த புக்கிலேருந்து எடுக்கப்பட்ட டீட்டெயில் தான் இது. எந்த புக்கில் நீங்கள் படித்தாலும் கண்டென்ட் ஒன்று தான், பட் அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். உங்களுக்கு எந்த புக்கில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் தாராளமாக அந்த புக்கை ஃபாலோ பண்ணலாம். கண்டென்ட்டில் இருக்கிற விஷயம் மாற போகிறது இல்லை, ஆனால் அதை சொன்ன விதம் மாறலாம், அதுக்கு யூஸ் பண்ண எக்ஸாம்பிள்ஸ் மாறலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். த இன்க்ரிமெண்டல் மாடல் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இஸ். இன்க்ரிமெண்டல் மாடல் யூஸ் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் இன்க்ரிமெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர் ப்ராடக்டாக இருக்கும். பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆர் அட்ரெஸ்ட் பட் மெனி சப்ளிமெண்ட்ரி ஃபீச்சர்ஸ் ரிமைன் அன்டெலிவர்ட். அப்போ அவங்க ஃபஸ்ட்டு வந்து கோர் ப்ராடக்டை கொடுக்கறதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்கன்றப்ப இந்த டெவலப்மெண்ட்டில் ரீசனபிள் அப்ரோச் வென் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆர் வெல் டிஃபைன்ட்,
இந்த இடத்துல வந்து they are addressed but many features some are known and others are unknown கொடுத்துருக்கிறதுனால first one கிடையாது. அடுத்தது a good approach when a working core product is required quickly. ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் இன்க்ரிமெண்ட்லேயே வந்து கோர் ப்ராடக்டை கொடுக்கறதுனால this can be the answer. But we'll just see. The core product is used by the customer. As a result of use or evaluation, a plan is developed for the next increment. The plan addresses the modification of the core product to better meet the needs of the customer and delivery of additional features and functionality. So, இதுதான் வந்து அந்த increment model. The process is repeated following the delivery of each increment until the complete product is produced. ஸோ கோர் ப்ராடக்டை கொடுத்துட்டு அதில் வந்து சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி ஃபைனலாக எல்லா ரெக்குயர்மெண்ட்ஸையுமே கவர் பண்ணுற மாதிரி கொடுக்கறது தான் இந்த இன்க்ரிமெண்ட் மாடலோடைய வேலை. எல்லா ரெக்குயர்மெண்ட்ஸுமே ஸ்டார்டிங்லேயே டிஃபைன் ஆயிருக்குமான்றது இதில் கண்டிப்பாக நடக்காதுன்னு தெரிஞ்சிருக்கும். லார்ஜ் டெவலப்மெண்ட் டீம்ஸ் வேணுமான்னு கேட்டால் அப்படிலாம் இது ஒன்றும் ஸ்ட்ரெஸ் பண்ணல. ஸோ கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்கன்றது இங்கே எந்த மென்ஷனும் கிடையாது. ஸோ வில் கோ வித் ஆப்ஷன் நம்பர் 2. த இன்க்ரிமெண்டல் மாடல் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இஸ் a good approach when a working core product is required quickly. ஏன்னா இங்கே எடுத்த உடனே அந்த கோர் ப்ராடக்டை தான் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் இன்க்ரிமெண்ட், இது செகண்ட் இன்க்ரிமெண்ட், இது nth இன்க்ரிமெண்ட்னு கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே யூ ஹேவ் பிளானிங், மாடலிங், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டிப்ளாய்மெண்ட். ஸோ மாடலிங் இஸ் அபவுட் அனாலிசிஸ் அண்ட் டிசைன், கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் அபவுட் கோடிங் அண்ட் டெஸ்டிங், டிப்ளாய்மெண்ட் இஸ் அபவுட் டெலிவரி அண்ட் ஃபீட்பேக். நெக்ஸ்ட் கொஸ்டின், த பிரைமரி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த SWE IPTR2. இதோடைய சோர்ஸ் எங்கே இருந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் ஸ்கிம்மடோடைய சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் புக்லேருந்து எடுத்திருக்காங்க. ஐபிடிஸ்னா இன்டகிரேட்டட் ப்ராடக்ட் டீம்ஸ். SWE அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இன்டகிரேட்டட் ப்ராடக்ட் டீம்ஸ். இவங்களோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு என்ஷூர் தட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், டெக்னிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் த்ரூ அவுட் த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எஃபர்ட். இவங்களுக்கு செட் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. அது அப்படியே அந்த புக்லேருந்து நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், சாலிசிட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நீட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இட் மேட்சஸ் வித் A. அடுத்தது ஸ்பெசிஃபை த சாஃப்ட்வேர் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஃபார் த ப்ராடக்ட் அண்ட் போஸ்ட் டெவலப்மெண்ட் ப்ராசஸஸ். இது பியோட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. அடுத்தது ஜென்ரேட் த இன்டகிரேட்டட் டெக்னிக்கல் பிளான்ஸ் ஃபார் அக்காம்ப்ளிஷிங் த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எஃபர்ட். இதுவும் மேட்ச் ஆகுது. Translate stakeholder requirements into a complete specified architectural description. இதுவும் மேட்ச் ஆகுது. Ensure that the software technical data package is sufficiently detailed to facilitate an efficient and effective software implementation. இதுவும் மேட்ச் ஆகுது. 6th and 7th இதிலே இருக்கு. Monitor the progress of development efforts and establishment of post development processes. Assess the impact of proposed changes to the software product to ensure that the change can be accommodated within available project resources. ஸோ இது 5மே மேட்ச் ஆகிறதுனால ஆப்ஷன் நம்பர் 1, all the statements are correct will be the right answer. With this, we are completing Unit 6 solutions.